கல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இருபத்தி 9ஆம் தேதி மார்ச்லேருந்து 4ஆம் தேதி ஏப்ரல் வரை இருக்கக்கூடிய இந்த வார பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறது, எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் சனி ரெண்டுமே முட்டிக்கிட்டு அடிச்சிட்டு இருக்குது தாங்க முடியாமல், விச் இஸ் இன் மீனம். அப்புறம் சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறதுங்கிறது பொதுவாக ஓரளவுக்கு பரவாயில்ல. யாருக்குன்னா ஏதோ ஒரு லைட்டாக ஒரு ஓப்பனிங் கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடியது மேஷம், சிம்மம், துலாம் அண்ட் தனுசு. இந்த 4 ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு ஹெல்த்து மற்ற விஷயங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். காதல், காமம் எல்லா விஷயங்களும் ஒர்க் அவுட் ஆகும். சந்தோஷமாக இருப்பீங்க. எதிர்பாராத திடீர் சந்தோஷங்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு மிதனத்தில் உட்காந்துருக்காரு. அதனால் கும்பத்துக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அண்ட் கும்பத்துக்கு பரவாயில்ல, தனுசுவிற்கு பரவாயில்ல, அண்ட் துலாத்திற்கும் பொதுவாக நல்லா இருக்குது. சிம்மத்துக்கும் நல்ல யோகத்துகள் இருக்கிறது. ஸோ குரு அங்கே இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த கேத்து சிம்மத்தில் உட்காந்துருக்கனால பொதுவாகவே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். சிம்மத்துக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியாது. அதாவது இப்படி இருக்கும்போது டெய்லி விநாயகர் கோவிலுக்கு போகிறதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் 4 இடத்த மாறுறாரு. கடகம், சிம்மம், கன்னி இப்படிப்பட்ட மாற்றுதல் இருக்கும்போது பொதுவாகவே திடீர் சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் பயணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏறத்தாழ ஒரு 6-7 ராசிகளுக்கு இருக்க போகிறது. இதில் என்ன பியூட்டினா ராகு புதன் ரெண்டுமே சேர்ந்துருக்குது. குரு அதாவது நம்ம சனி வீட்டில், விச் இஸ் பேசிக்லி கம்யூனிகேஷனில் நிறைய தகராறுகள் ஏற்படலாம். கம்யூனிகேஷனில் நிறைய பிரச்சனைங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். அதெல்லாம் வெளியே வரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஒரு வாரத்தில் 3ஆம் தேதியிலேருந்து 1.5 மாதத்துக்கு ரணகலமாக இருக்க போகுது. ரணகலமாக தான் இருக்க போகுது. ஏன் கேட்டால் யார் யாருக்கெல்லாம் அப்படி இருக்கும்னு கேட்டால் மெயினாக நான் பார்க்குறது கன்னி ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். மீனம் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கும். மீனராசி நண்பர்களுடைய ஹெல்த்து, உடல்நிலைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். கடகம், விருச்சிகம் ராசி நண்பர்களுடைய வீட்லேயுமே சில பிரச்சனைகளும் ஏற்படும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது மெயினாக அந்த வாரத்துடைய பலன்களில் நான் கம்ப்ளீட்டாக அந்த சனி, செவ்வாய், சூரியன் இந்த காம்பினேஷனை வச்சு மட்டும்தான் பலனே சொல்ல போகிறேன். மற்ற வேஸ்ட் டாக் எதுவும் இருக்காது. அதான் விஷயம். ஸோ இது எப்படிப்பட்ட நிலைமைகளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கொடுக்கும். பண விரயங்கள் கொடுக்கும். ஹெல்த்தில் நிறையா விளையாடும். முதுகு சுளுக்கு பிடிக்கிறது இல்லையா, நைட் டைம் எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது அடி வாங்கிறது, பணம் கொண்டு போய் லாக்காகிறது, வேறு ஊர் வேறு நாட்டுக்கு போய் தெரியாமல் மாட்டிக்கிறது, வெளியூரில் இருக்கிறவங்களாம் இந்தியாவுக்கு வரணுங்கிற ஒரு பிரயத்தனம் ஆரம்பிக்கிறது, அண்டு தெரியாத ஆட்கள்கிட்ட போய் நம்ம பிரச்சனை பஞ்சாயத்தில் மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி இந்த மேஷராசி நண்பர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை கொடுக்கப்படுது. ஆனால் என்ன இல்லை பெரியன்னா ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ், தெய்வ அனுகிரகம் இருக்கிறதுனால மேஷத்துக்கு மெயினாக சுக்கிரன் உட்காந்துருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை, தைரியம் உண்டாகும். நிறைய பேர் கோவில், பூஜை, புனஸ்காரம், ஆன்மீகம் இந்த மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த ட்ராவல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். அதே மாதிரி ராகு புதன் சேர்வதுங்கிறது நட்பு வட்டாரங்கள் மூலிமா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய வைக்கும், ஜெயிக்க வைக்கும். அமோகமாக இருக்குது, தைரியமாக இருக்கலாம். பேசிக்கலாக எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ ஒரே விஷயந்தான், சுவாமி மலை முருகப்பெருமானை வழிபாடு செய்வது தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. மேஷத்துக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்த 1.5 மாதம். இன்னைக்கு டேட்லேருந்து 1.5 மாதத்துக்கு. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் ஒரு 60, பொருளாதார ஏற்றம் பரவாயில்ல, நாட் பேட். சுக்கன் இருக்கிறதுனால ஒரு 70. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 2 சைட்லையுமே கத்தி தான். ஒரே மேட்டர் தான். சனியோடைய பார்வை இருக்குது. அது ஒன்று தான் சின்ன சின்ன மனக்கவலைகளையும் சோர்வையும் கொடுக்குமே தவிர லாபத்தில் சூரியன், செவ்வாய்,
இப்படிலாம் உட்காந்துருக்கு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நண்பர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய பிளாக்ஸ் நிவர்த்தி ஆகும். திடீர் ஃபினான்சஸ்லாம் வரும். 2 3 பேர் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னா ஒருத்தன் பிச்சுப்பான், ஒருத்தன் கழண்டுப்பான். ஏன்னா அங்கே செவ்வாய் சூரியன் சனி இருக்கனால நண்பர்களால் பாதிப்பு, நண்பர்களோட இடையூறு, நமக்கு ஹெல்த்தில் கால் முட்டி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், ஜவ் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸு, உடம்புல திடீர்னு விட்டமின் குறைபாடு, அதனால் பார்த்தீங்கன்னா உடம்புலலாம் கொஞ்சம் கொழுப்பு கட்டி வர மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூத்தவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆகலாம், இல்லை அடிப்படலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதனால் இந்த 1.5 மாதத்துக்கு ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் ரிஷபம் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ மெயினாக என்ன பண்ணால் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து வழிபாடு செய்யறது ஏற்றத்தை கொடுக்கும். அதுதான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. மற்றது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. தைரியம், தன்னம்பிக்கை, இது 2 இருந்தால் போதும், எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாகவே நடக்கும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு பரவாயில்ல. 80, பொருளாதாரம் 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சக்சஸ், தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக, வியாபாரத்தில் செம்மையான பிரச்சனை, செம்ம அடி, தேவையே இல்லை, இந்த வேலையே வேண்டானுங்கிற அளவுக்கு ப்ரெஷர் இருக்கும். அதாவது அன்இமேஜினபிள் ப்ரெஷர், அன்ரியலிஸ்டிக் ப்ரெஷர் ஒன்று. 2வது, நல்லா போயிட்டு இருக்கிற நிலைமையில திடீர்னு கால் முட்டியில் அடிபடுறது, சிராய்ப்புகள் ஏற்படுறது, சம்டைம்ஸ் ஆஃபீஸில் ஏதாவது லீகல் ப்ராப்ளம்ஸில் மாட்டிக்கிறது, கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூவில் மாட்டிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து மிதனத்துக்கு வந்து ஒரு 1.5 மாதம் ரணகலமாக இருக்க போது. யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுடைய ப்ராப்ளம்ஸை வந்து கட் பண்ணிக்கிறது தான் நல்லது. அதாவது நம்ம சைடில் அட்வைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் தான் வந்து பண்ணணும். ஏன்டா கல்யாணம் பண்ணலன்னா நீயே வந்து கல்யாணம் பண்ணிக்கோனாமா, அந்த மாதிரி நம்ம தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் சேஃப் கார்டில் இருக்கிறது தான் பெட்டர். மெயினாக இந்த மாதிரி டைம் பீரியடில் யாருக்காவது உடம்பு பாதிப்பு, சுத்தமாக உடம்பு சரியில்லை, ரத்த தானத்துக்கெலாம் கேட்குறாங்க, இல்லையா உடம்பு சரியில்லைன்னு எதாவது கேட்குறாங்கன்னா உடனே அவர்களுக்கு நம்ம தான தர்மங்கள் செய்வது மிக உத்தமமான பலன்களை கொடுக்கும். மெயினாக நான் சொல்லக்கூடியது நண்பர்களிடையே, ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸு, இவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படி பார்த்தாலும் சரி, மிதனத்துக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் அஃபிஷியலாக இருக்கும். வீட்டில் யாரோ ஒருத்தர் பெரியவங்களுக்காக கர்மம் பண்ண வேண்டியதாக கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. இதை மட்டும் பார்த்துக்குங்க, மற்றபடி நல்லா இருக்குது. மெயினாக முருகப்பெருமானை வழிபாடு செய்வது பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். சந்தோஷம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது, ஒரு 60% இருக்குது. பொருளாதார ஏற்றம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கனால ஓரளவுக்கு பரவாயில்ல. மெயினாக அதனால் வந்து ஒரு 80% நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். தான தர்மங்கள் செய்யறச்சே சில பிரச்சனைகள் வரலாம். வண்டி வாகனங்களில் போகிறது விபத்துக்கள் ஆகலாம், கால் முட்டி உடையலாம், ஒரு சில பேருக்கு லைட்டாக அடிப்படலாம். மெயினாக கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, சண்டைகள், பிரச்சனைகள், ராஜ்யங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 1.5 மாதத்தில் இருக்குது. யாரையும் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா வராது. அப்பாவுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது எல்லாமே ஒரு விதத்தில் இருந்தாலும் எது நீங்கள் ரொம்ப கரெக்டாக நம்புறீங்களோ அது தப்புன்னு நீங்களே ப்ரூவ் ஆகிப்பீங்க. அதாவது உங்களுடைய இன்ட்யூஷன் பவர் தப்பாக வேலை செய்யும். அந்த காம்பினேஷன், அந்த ஆன்டினா வந்து தப்பாக வேலை செய்யும். அதனால் நீங்கள் கடகத்தில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக நான் சொல்லக்கூடியது ரத்தபந்த உறவுகள் யாராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு இவ்வளோ கொடுத்தீங்கன்னா அவ்வளோ கொடுக்குறேன், உடனே ஆர்டர் கிளியர் பண்ணுறேன், உங்களுக்கு இவ்வளோ இது கொடுக்குறேன்னு யாராவது சொன்னாங்கன்னா கூட இதாகாது. மெயினாக கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து பயணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். பசங்க ஹெல்த்து, பெரியவங்க ஹெல்த்து, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமைகளில் இருக்கீங்க. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 60, பொருளாதார ஏற்றம்னு சொன்னால் பரவாயில்ல, நாட் பேட், அதனால் ஒரு 70. என்ன பண்ணலாம், சுவாமிமலை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது, நல்லா இருப்பீங்க. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சனி, அஷ்டமத்தில் சூரியன், அஷ்டமத்தில் செவ்வாய், என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. ஆக்சுவலாக ரொம்ப க்ளோசஸ்ட் பீப்புள் இறப்பது அப்படிங்கிறது நடக்கும். நாய்க்கடி, திடீர்னு போகும்போது கால் சராச்சிக்கிறது, நைட் டைம் எங்கேயாவது போகும்போது
எங்கேயார் பிடிச்சி நம்ம கிட்ட இருக்கிறத வாங்கிடுவாங்க, பணத்தை வாங்கிடுவாங்க. இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு, அதாவது நம்மளை வந்து பிளாக்மெயில் செய்யக்கூடிய நிலைமைகளில் சில விஷயங்கள் மாறும். அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அஷ்டமத்தில் இப்படி இருக்கும்போது நமக்கே சில போன் சம்மந்தப்பட்ட ஹேர்லைன் கிராக்கார் நடக்கும் அடுத்த 1.5 மாதத்தில். ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அடிபடுறது, சின்னதாக ப்ராப்ளம் கொடுக்கறதுங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பாக்கியத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால லக்கு ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நண்பர்கள் ஆகட்டும், பிரதர்ஸ் ஆகட்டும், இவங்களெல்லாம் கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறது தான் நல்லது. லாபத்தில் குரு இருக்குது, பாக்கியத்தில் சுக்கிரன் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்டுருக்கு. 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன், ராகு புதன். தப்பான மிஸ்கன்செப்ஷன்ஸ், கான்ஸ்பிரசிஸ், அதாவது நான் சொல்கிறது எல்லாமே வந்து இல்லை ஆனால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கக்கூடிய வாய்ப்புகள். போலீஸ்கிட்ட மட்டும் மாட்டிக்காதீங்க. யாரெல்லாம் ஃபினான்ஸு அது எதுன்னு இருக்கீங்களோ எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா கண்டிப்பாக வேலையே போகும், அந்தளவுக்கு பிரச்சனை வரும். கவனமாக இருக்கணும். ஸோ இந்த டைமில் நம்ம எந்த விதத்துலையுமே வந்து ஃபேமிலி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துங்க. ஃபேமிலியில் பிரிவுகள் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது 65. பொருளாதார ஏற்றம் எவ்வளோ பரவாயில்ல, 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு, ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்து கலத்திரஸ்தானத்தில் இப்படி இருக்கிறதுங்கிறது ஒய்ஃபுக்கு ஹெல்த் இஷ்யூ, கணவனுக்கு ஹெல்த் இஷ்யூ. மூளையில், ஹார்ட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை, ரத்த குறைபாடு, கால்சியம் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரிலாம் பிரச்சனை. ஒரு சில பேருடைய வீட்டில் பிளாக்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஆன்ஜியோலாம் பண்ணுவாங்க பெரியவங்களுக்கு. சில பேருடைய ஃபேமிலியில் வந்து பசங்க 2வது குழந்தை யார் இருக்கானோ அவனுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூங்கிற மாதிரி, உடம்பு ஓவராக ஹெல்த்து ஜுரம் வர்றது, அது இதுன்னு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். இதெல்லாம் வரும். செவ்வாய் சூரியன் சனி காம்பினேஷன் எல்லாமே கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு ரணகலமாக இருக்கும். தாயாருக்கு பெரிய டென்ஷன், ப்ரெஷர் கொடுக்கும். இதெல்லாம் வந்து இருக்குது. இந்த டைமில் எதெல்லாம் பிஸ்னஸ் ஓட்டுறீங்களோ அவங்க பார்ட்னர்ஷிப்பில் ஓட்டுனீங்கன்னு வைங்க, அந்த பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே பிரச்சனை வரும். ஏமாற்றுவாங்க, பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. 20 வருஷமாக நல்லா இருந்தவன் சார் திடீர்னு இப்படி ஆகிட்டான் சார்னு சொல்கிற மாதிரி என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாத மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. எதையும் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்பி போய் மாட்டாமல், நம்பி போய் இறங்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. வயிறு உபாதைகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி கால் பெசங்கும், திரும்பும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் பெட்டர். ஸோ கன்னிராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய, ஏன்னா அஷ்டமத்தில் வேறு சுக்கிரன் உட்காந்துருக்கான். கர்ப்பப்பையில் உபாதைகள், ஃபைப்ராய்டு, அது இதுன்னு கம்ப்ளைண்ட்டுன்னு காட்டும். 10 இருக்கக்கூடிய குரு இருக்கிற வேலையே வேணாங்கிற ஒரு சுச்சுவேஷன் காட்டும். ஸோ பேசிக்கலாக கன்னி ஃபுல்லாக டார்கெட் ஆன மாதிரி தோணுது எனக்கு. இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணுன்னா சிம்பிள், ஒரே ஆப்ஷன், திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான மனசார வணங்குங்க. என்ன ஓடுமோ அது நடக்கும். தெய்வ அனுகிரகத்தில் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறது 60, பொருளாதார ஏற்றம் 65. துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பகை உருவாகும், வயிறு பிரச்சனை வரும், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத சங்கடங்கள், நம்மளை பற்றி சம்மந்தம் இல்லாமல் தப்பாக போட்டு கொடுப்பானுங்க உங்களை பற்றி. ஒன்று. கடன் தொல்லைகளால் கொஞ்சம் அவதி உண்டு. லோவர் பேக் பெயின், லோவர் பெயின், டெயில் போன், கால், கணுக்கால், அது போய் உட்கார இடம், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சித்தி அல்லது அத்தை இவங்களுக்கு யாராவது சர்ஜரி, அல்லது ஒரு சில பேருக்கு இந்த எலும்புகள் உடைகிறதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும், அது பார்த்துக்கணும். ரெண்டாவது, பாக்கியத்தில் குரு இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் பெருசாக அசைஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒன்றும் நடக்காது. 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு பார்வை பலத்தை கொடுக்குறான். 2 முக்கியமான கிரகங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ராசிநாதனே 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கும் போது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாரு. ஒரே விஷயந்தான் பகை. அந்த பகையை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிங்க. எதிரி தொல்லை நமக்கு கண்ணிலே தெரிய மாட்டான். ஏன் இவன் தானா, அடப்பாவே இவன்லாம் ஒரு மனுஷனாக கூட மதிக்கலனாலும் இவன் போய் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான் பாருங்கிற மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனம் தேவை. பொறுமையாக இருந்தால் தான் இந்த காலகட்டங்களில் ஜெயிக்க முடியும். எந்த குருமார்களை நீங்கள் மனதார வணங்குறீர்களோ ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஸோ நான் சொல்லக்கூடியது மேபி காஞ்சி மகா பெரியவராக இருக்கலாம், இல்லைன்னா ராகவேந்திரராக இருக்கலாம், வியாசராஜராக இருக்கலாம். கட்டியாக பிடிச்சிங்க, அவ்வளோதான். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். சந்தோஷங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 80.
விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகம் குரு சரியில்லை. பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் சூரியன் சனி, அது வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது சுக்கிரன், அதுவும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நாட் பேட்னு சொல்லலாம். இதில் என்னன்னா வேலையில் வந்து பிரச்சனை வரும், வேலையில் இடையூறுகள் வரும், வேலையே வேண்டான்னு தோணும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த 3 முக்கியமான கிரகங்கள் பசங்களுடைய ஹெல்த்தில் விளையாடும். பசங்களுக்கு எலும்பு பாதிப்புகள், பசங்களுக்கு சர்ஜரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், இல்லை உற்றார் உடனர்களில் இறப்பு, டெத்து, வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் கோளாறுகள் கொடுக்கும். கவனம் தேவை. அதாவது ரொம்ப நம்பி இருக்கக்கூடிய நிலைமைகளில் அது ஏமாற்றப்படுவோம். பணம் வரும்னு நினைப்பான வராது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு உட்காந்துருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அஷ்டமத்தில் குரு இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவையே இல்லாத கம்யூனிகேஷனில் பிரச்சனை, ஹெல்த்தில் பிரச்சனை, சில விஷயங்கள் நம்ம சொல்கிறக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகள், வேண்டாம் வெறுப்பாக சில விஷயங்கள் செய்யக்கூடிய நிலைமைகள், இது எல்லாம் நடக்கும். ஸோ நீங்கள் தான் ரொம்ப கவனமாக சேஃபாக அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கணும். பஞ்சமஸ்தானத்தில் எப்படி இருந்ததுன்னா குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு குலதெய்வத்தை பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. எலும்புகள், பின் எலும்பு, முதுகெலும்பு, முதுகு தண்டுவிடம், இதிலெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஏதோ ஈஸியாக இருக்கும், பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்கும். நல்லா தான் இருப்போம். திடீர்னு கொழுப்பு கட்டி வர்றது, இல்லை பெருசாக சுழுக்கு பிடிச்சிக்கிறது, ஒரு வாரம் 2 வாரம் வந்து எப்படா அதை முடியுங்கிற மாதிரி சுச்சுவேஷன், எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாதுங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை பசங்களோட ஹெல்த்தில் ரொம்ப பெரிய இஷ்யூ கொடுக்கலாம், பசங்களுக்கு தலையில் அடிப்படலாம், இந்த மாதிரி நடக்கும். இல்லை உடம்பு பயங்கரமாக ஊட்டச்சத்து குறைபாடுனால ரொம்ப ஆல் டவுன் ஆகிடலாம், 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசியில் பிறந்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வீட்டில் உற்றார் உணர்வுகள், பாட்டி தாத்தா அம்மா, இவங்க எல்லாருடைய ஹெல்ட்டுமே நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ என்னென்னா இந்த சந்தோஷங்கிறது ரொம்ப ஆவரேஜாக இருக்குது, ஒரு 60 சொல்லலாம். பொருளாதார ஏற்றமும் ஓரளவுக்கு பரவாயில்ல, 70 சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை தவிர வேறு எந்த தெய்வத்தை தொட்டாலும் உங்களுக்கு யூஸே கிடையாது. தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே விஷயந்தான், அம்மாவுடைய ஹெல்த்து, அம்மாவுடைய சமாச்சாரங்கள், அம்மா கிட்டேருந்து பிரியறது, அம்மாவுக்கு எதாவது எலும்பு பாதிப்புகள் கொடுக்கறது, ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கறது, பிபியில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கறது, சொந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகிறது, சொந்த ஊரில் உங்கள் நிலத்தில் ஏதாவது பிரச்சனை ஆகிறது, உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் எதாவது இருந்ததுன்னா அதில் பிரச்சனை ஆகிறது, ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பெரிய சங்கடங்கள் கொடுக்கறது, பணம் கொண்டு போய் லாக் ஆகிறது, வேஸ்ட் ஆகிறது, ஜாம் ஆகிறது, இந்த மாதிரி தடைபடக்கூடிய காரியம்தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, இந்த காலகட்டங்களில் இந்த காலகட்டங்களில் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, பாக்கியத்தில் கேது, இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது ஒரு 85% உங்களுக்கு நன்மை பண்ணுறான். ஆனால் என்னென்னா இந்த நிலைமைகளில் நமக்கு கடன் கண்டிப்பாக அதிகரிக்கும், தேவையில்லாத நோய் தாக்கங்கள், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத மன கோளாறுகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் கோபதாபங்களை அறவே தவிர்த்தீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவசியமில்லாத பிரச்சனை, அவசியமில்லாத டென்ஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். கண்டிப்பாக 4ஆம் இடம் இப்படி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ரோட்லலாம் போகும்போது வண்டி வாகனங்கள், டயரு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா கரெக்டான ஒரு இதில் இருக்கிற மாதிரி தெரியலை. ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் நடக்கிற ரணகலமான சண்டை சச்சரவு குடும்பத்தில் நிறைய பிரிவுகளை கூட கொடுக்கும். யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஆனால் என்னென்னா பெரிய அதிர்ஷ்டம் இந்த டைமுக்கு அவ்வளோ மோசமான ஒரு நிலைமைகள் இல்லை. ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், காப்பாற்றுவான். மற்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ தனுசு ராசி நண்பர்கள் மெயினாக வந்து நான் சொல்லக்கூடியது, உங்கள் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், கழிவுகள் போகக்கூடிய பாதை, இது எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துங்க. மற்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஒன்று. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ 80% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம்ங்கிறது ஆல்மோஸ்ட் அது ஒரு 75% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக ஆஞ்சநேயரை மட்டும்தான் பிடிச்சிக்கணும். ஆஞ்சநேயரை தொட நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. சந்தோஷம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த 3 கிரகங்கள் பொதுவாக வந்து கைகளை கால் பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு கால் முட்டியில் பாதிக்கலாம், ஒரு சில பேருக்கு கை டிஸ்லொகேட் ஆகலாம், ஃப்ராக்சர் ஆகலாம். அண்ட் நமக்கே தெரியாது, திடீர்னு பார்த்திங்கன்னா ஜவ்வு கழண்டு போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா
6ஆம் இடத்துல குரு இருக்கு, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு. வீடு, நிலவுதல், வாசல்கள் இதெல்லாம் கிடைக்கும். சொந்த ஊரில் சந்தோஷங்கள் நடக்கும். அதே மாதிரி உடம்புல ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் இருந்தால் கூட சரியாயிடும். பிளட் சுகர் இருக்கிறவங்க மட்டும் பார்த்துட்டா போதும். அது எல்லாருக்குமே 85% நன்னா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ பெருசாக ஒன்றும் இது சரியில்லைன்னு சொல்லி பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பட் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இவ்வளோ இருக்கிறதுனால நம்பி பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. நண்பர்கள் மூலியமாகவும் சரி, எல்லா விஷயங்களும் சரி, கொஞ்சம் பேசிக்கலாக அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பீரியடில் எதுக்காக இவ்வளோ நாள் நம்ம ட்ரை பண்ணுறோமோ அந்த முயற்சி எல்லாமே கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு 15 டேஸ்க்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது, பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ சுக்கிரன் உட்காந்துருக்கக்கூடிய நிலைமை 4ஆம் இடமா இருக்கிறனால கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். குரு அஷ்டமத்தில் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ மறையக்கூடாது குரு ஆக்சுவலாக. அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி குரு உங்களுடைய ராசி லக்னத்தில் நீச்சம்னா பசங்கனால ஒரே பிரச்சனை, டென்ஷன். வீட்டில் நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய சாமான்கள்லாம் பிரச்சனை வரலாம். பைப்பு, மோட்ரு, வண்டி, வாகனங்கள், சைக்கிள், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கும். அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். இதில் என்னென்னா, புது விஷயங்கள் எடுத்து பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஸோ பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் ஸ்டில் ஒரு திருப்தியான ஒரு நிலைமைகளில் இருக்க மாட்டீங்க. ஸோ இளைய சகோதரன், சகோதரிகள், உங்களுடைய கம்யூனிகேஷன் ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், இவங்களுடைய ஹெல்த்துலலாம் கொஞ்சம் பிரச்சனையாகும். உங்களுக்கும் சரி, நான் சொன்ன மாதிரி 2-3 விஷயத்தில் கவனமாக இருங்க. மாமனாருடைய ஹெல்த்லேயும் ரொம்ப பெரிய பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. ஸோ எப்படி பார்த்தாலும் சந்தோஷங்கிறது ஒரு ஆவரேஜாக இருக்குது 60. பொருளாதார ஏற்றம் பரவாயில்ல, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் காசு பணம் வந்திருந்தா இருக்கும். ஸோ 75-80% இருக்குது, தைரியமாக இருக்கலாம். என்ன பண்ணலாம்? திருத்தணி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலே ராகுவும் புதனும் இந்த வாரத்தை 3ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ராசி லக்னத்தில் புதன் ராகு இருக்கிறது ஒரு சந்தோஷம், அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்ல. குருவுடைய பார்வை பலத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு கம்யூனிகேஷன்லாம் மூவ் ஆகும், எல்லாமே சால்வ் ஆகும். பட் அட் தி சேம் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிலைமைக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியில்லை. குடும்ப உறுப்பினர்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆக்சிடெண்ட்டு, சர்ஜரி, இல்லைன்னா எனக்கு வேண்டாம்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்புறது, சில பேருடைய வீட்டில் டிவோர்ஸ் நோட்டீஸு, சில பேருடைய வீட்டில் ஒரே ரணகலமாக இருக்கிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் கெட்ட பேர், அவப்பேர் வரக்கூடிய வாய்ப்புகள் கும்ப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கும் இருக்கும், கும்ப ராசியில் பிறக்கிறவங்களுக்கும் இருக்கும். அதில் பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது, தப்பிச்சிருவீங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அதனால் மனசு ரொம்ப அலப்பாயும். இந்த வண்டி வாங்கலாமா, அந்த வண்டி வாங்கலாமா, இந்த ஃபேமிலி வேணுமா வேண்டாமா, இவங்க வந்து நம்ம கூட அதாவது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்களே, நல்லதான் தேவையில்லையா, வீட்டிலே பிரச்சனை ஆகுமா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அது மெயினாக பார்த்துக்கணும். அண்ட் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி காம்பினேஷன் பொதுவாக வீட்டில் மரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் பிரச்சனையாகும், இல்லை பசங்களோட ஹெல்த்தில் பிரச்சனையாகும். குடும்ப உறுப்பினர்கள், மருமகள், மருமகன், இவங்களோட ஹெல்த்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதுதான் மெயினாக பார்த்துக்கணும். 2வது, கும்பராசியில் பிறந்த யாராக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் அந்த அனந்த பத்மநாபனை போய் பார்த்துட்டு வர்றது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். மெயினாக திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபம் ஆராட்டு விழான்னு சொல்லுவோம், பங்குனி உத்திரம். அதனால் அதெல்லாம் பண்ணுறதுங்கிறது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். 2வது, சுவாமி தெய்வம் வழிபாடு பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ மோசமாக கிரகங்கள் இருந்தாலும் அது அடங்கிடும். கட்டுப்படக்கூடிய ஸ்தானமே அதுதான், இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வண்டி வாகனங்கள் மட்டும் கிடையாது, பொதுவாக அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம், ஒரு நிலைமை இருக்குதுங்கிறது ஒரு சந்தோஷம். எதெல்லாம் நீங்கள் வந்து முடியாதுன்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக முடியும். எல்லாமே திடீர் சந்தோஷத்தை கொடுக்கும், திடீர் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் 75, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கிய புராணம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை. மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மனவேதனை, மூளையில் பிரச்சனை வருது, ஒரு சில பேருக்கு ஹார்ட்டில், ஒரு சில பேருக்கு ஜவ்வு, மெயினான ராஜ உறுப்புகளில் சில பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். 1. 2வது பார்க்கும்போது இந்த டைம் பீரியடில் எந்தெந்த காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த காரியங்கள்லாம் சின்ன சின்ன தடை தாமதங்கள் கொடுக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ராசி லக்னத்தை உட்காந்துருக்கக்கூடிய சனி, சூரியன், செவ்வாய் நண்பர்களால் பிரச்சனை,
கணவர்னால பிரச்சனை, வாக்குவாதம், சம்டைம்ஸ் இது கொஞ்சம் ஓவர் எக்ஸ்ட்ரீமாக இருந்தாலும் நான் சொல்லணும், அதனால சொல்கிறேன். அதாவது உங்கள் மூளை வந்து நம்மளை வந்து இது வேணாம், இது மேலே வந்து இருக்க வேண்டாங்கிற அளவுக்குலாம் தோணும். அதாவது ஒன்று இந்த சொந்தத்தோடு இருக்கக்கூடாது, இல்லை இவங்க கூட இருக்கக்கூடாது, இல்லை இங்கே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தோணும். வேறு எங்கேயாவது போயிடணும்னு தோணும். அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு மரணம், டெத்து, இந்த மாதிரி நெகட்டிவ் செய்தி இந்த அடுத்த 1.5 மாதத்தில் வரும். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிறது தான் பெட்டரு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன்னா உங்களுக்கு நிறையா பல்லு கட்டுறது பெரியவங்களாக இருந்தால், இல்லை முகத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கிறது, ஆடம்பரமாக செய்துக்கிறது, ஸ்கின் சர்ஜரி பண்ணுறது, சில பேருக்கு புதுசாக கண்ணாடி மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பணம் பிரச்சனையே கிடையாது, பணம் நல்ல ஃப்ளோ இருக்கும். அட் தி சேம் டைம் 4ஆம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் பேசிக்கலாக சின்ன சின்ன கட்டிகள் வரும் உடம்புல. அதே மாதிரி பிடிக்கிறது, அந்த பிடிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, தசை பிடிப்பு, அதுவும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பேக்கில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. எப்படி பார்த்தாலும் இந்த மீனராசி நண்பர்களுடைய வீட்டில் உங்களுக்கு டார்கெட் பண்ணி பிரச்சனை, உங்கள் மனசுக்கு டார்கெட் பண்ணி பிரச்சனைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள். விரயத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சரி, புதனும் சரி, நரம்புகளை இழுக்கும், நரம்புகள் வலி வேதனைகள் கொடுக்கும், உடம்புல சத்து, விட்டமின் சத்து குறைபாடு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ மற்றபடி வந்து ரொம்ப சரியில்லை, மோசமாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஒரே விஷயந்தான், தெய்வ அனுகிரகம் ரொம்ப முக்கியம். சுவாமிமலை முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுங்கள், ஆராதனை பண்ணுங்கள். அதே மாதிரி பங்குனி உத்திரம் வருது, எல்லா இடங்கள்லையுமே பெரிய திருவிழாக்கள் நடக்கும். சுவாமி தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள். சந்தோஷமாக மனசார வந்து உங்கள் மனசு லயிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அமோகமாக இருக்கும். ஸோ இந்த வாரம் எல்லாருக்குமே இந்த வாரத்துலேருந்து 1.5 மாதம் என்னென்னா, உலக போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தாக்குதல்கள், ஸ்ரீலங்காவாகட்டும், நியூசிலாண்ட் ஆகட்டும், இப்போ பார்க்கக்கூடிய ஈரான், இஸ்ரேல், இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் போகும். இன்ஃபேக்ட் நெருக்கடி, பற்றாக்குறை, சாப்பாட்டுக்கே பஞ்சங்கிற மாதிரி நிலைமை, எரிபொருள் பஞ்சம், இதெல்லாம் கண்டிப்பாக ஜாஸ்தி தான் ஆகும், கம்மியாகாது. எப்படி பார்த்தாலும் 1.5 மாதத்துக்கு ரணகலமாக தான் இருக்கும். போர் பதற்றம் கொஞ்சம் கம்மியாகும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதற்கான விளைவுகள், இந்த போர்னால் ஏற்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய, ஃபினான்ஷியலாக சரியான லாக்கு, ஃபினான்ஷியல்லாம் செம்ம பிரச்சனை. பேங்க்லாம் திவாலாகும். பேங்க்கில் வந்து அதாவது ஒன்று பேங்க்கை மூடுவானுங்க, பேங்க்கு திவாலாகும், பேங்க்கில் இருக்கிறவங்களாம் பணத்தை கொள்ளையடிச்சிருவான் இல்லையா. இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமைகள். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்து, நிறைய நோய் தொற்று, பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், ஏதாவது ஒரு காய்ச்சல், நொட்டை காய்ச்சல், அது வந்து பயங்கரமாக வந்து அடுத்த 2.5 மாதத்துக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். மெயினாக ஏர்போர்ட்டு, மிலிட்ரி பேஸு, டெக்ஸஸ் மாதிரி இருக்கக்கூடிய இடங்களாகட்டும், கலிஃபோர்னியா மாதிரி இருக்கக்கூடிய இடங்களாகட்டும், அதே மாதிரி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டு, அதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய குற்றவியல் சம்பவங்கள், பிரச்சனைகள் நடக்கும். நிறைய பணம் கொண்டு போய் லாக் ஆகும், எங்கேயாவது போய் மாட்டிப்போம், திருட்டு போவோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம், கொடுமை நிறைய அடுத்த 1.5 மாதத்தில் ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே சேஃபாக இருங்க. அவங்க சேவ் பண்ணிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பயணங்களை அறவே தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் ரணகலமாக இருக்கும். ஏன்னா ப்ரிப்பேர் ஃபார் த வேர்ஸ்ட்டுங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது. அதனால் அடுத்த 1.5 மாதத்துக்கு எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் தான் இருக்கீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவுக்கு வந்துடுறது தான் பெட்ரு. சுச்சுவேஷன் பார்த்துக்குங்க. ஸோ 1. 2வது, இந்த டெபாசிட்லலாம் கொஞ்சம் இருக்கிறவங்கலாம் டெபாசிட் போடுறாங்க, இல்லை ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோங்கிறவங்களாம் கொஞ்சம் அதை என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் சில கோளாறுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பலமாக இல்லை. சித்திரையை தாண்டினதுக்கப்புறம் தான் பரவாயில்லைங்கிற நிலைமை இருக்கும். ஸோ பி சேஃபுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள், நிறைய ஒரு இது. அதுக்கும் மேலே சொல்லணும்னா, சுவாமிமலை முருகப்பெருமானை தயவு செய்து வணங்குங்க. எல்லாருக்கும் நல்லது, இவ்வளோ உலகத்துக்கே நல்லது நடக்கும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.